ஃபியூச்சர் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். இந்த பொன்னியின் சீரீஸ்ல நாம 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு புதிய டாபிக் நம்ம பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் பார்க்க போறோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தான் வார்ஸ் ஆஃப் பாபர். பாபர்னுடைய முக்கியமான போர்கள். பாபரை பொறுத்த வரைக்கும் 4 போர்கள் முக்கியமான போர்களா இருக்குங்க. அதுல முதலாம் பானிபட் போரை பார்க்கிறோம். இந்த போர் 1526ஆம் ஆண்டு இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்த போரா நம்ம பாக்குறோம். இந்த போர் தான் இங்க இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானியத்தினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து முகலாய பேரரசை பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில தொடங்குறதுக்கான மிக முக்கியமான போரா இருக்கும். சோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இன்னைக்கு 1526ங்க. சோ நாம இப்ப இருக்கிறது 2026ங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த போர் நடந்து 500 வருடங்கள் ஆயிருச்சு. மேபி இந்த கேள்விகள் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு, ரைட்? சோ இதை பத்தி நமக்கு தெரியும். இப்ராஹிம் லோடி லோடி வம்சத்தினுடைய கடைசி அரசரா இருப்பாரு. இவருக்கும் தௌலத் கான் லோடிக்கும் பிரச்சனை வரும். தௌலத் கான் லோடி போய பாபரை கூட்டிக்கிட்டு இங்க பானிபட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் லோடியோட போரிடுவாரு. சோ இதுல இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டு பாபர் வெற்றி பெறுவாரு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பீரங்கி படை தாக்குதல் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் பெறும். முதல்ல இந்தியாவில பீரங்கி படையை பயன்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா பாபர் இந்த போரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். சோ முதலாம் பானிபட் போர் 1526 பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடிக்கு இடையே நடந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். முகலாய சாம்ராஜ்யத்தின் முதல் அடித்தளத்தை இந்தியாவில உருவாக்குனது இந்த போர் தான். ஸோ அதுக்கு அடுத்து பேட்டில் ஆஃப் கான்வா. கான்வா போர் 1927 நடந்த இந்த கான்வா போரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராணா சங்கா, சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய மேவாரினுடைய ராணா சங்காவுக்கும் பாபருக்கும் நடந்தது தான். ஸோ இந்த ராணா சங்கா என்ன பண்ணுவாருன்னா இங்க இருக்கக்கூடிய ராஜ்புத் கூட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம், ராஜபுத்திரர்களுடைய கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கி பாபரை எதிர்த்து போரிடுவாங்க. இந்த போரினுடைய முடிவுலையும் பாபர் வெற்றி பெறுவாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த போரினுடைய முடிவுல ஒட்டுமொத்தமா முகல் எம்பையர் என்ன ஆகும் அப்படின்னா முகலாய பேரரசு நார்த்தன் சைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா. நார்த் இந்தியாவை வட இந்தியாவை ஒட்டுமொத்தமா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்களை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த பேட்டில் ஆஃப் கான்வா 1527ல ராணா சங்காவோட பாபர் போர் புரிஞ்சிருப்பார், ரைட்டா? சோ அதுக்கு அடுத்து பேட்டில் ஆஃப் சந்தேரி. சந்தேரி போர் 1528ல மேதினி ராய், சரிங்களா, மால்வாவை சேர்ந்த மேதினி ராய்க்கும் பாபருக்கும் நடந்ததுதான் இந்த போர். இந்த போரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா பாபர் இங்க இருக்கக்கூடிய ராஜபுத்தன படைகளை எதிர்த்து போரிட்டு இருப்பாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஒட்டுமொத்தமா பாபருக்கு நார்த் இந்தியா அண்ட் சென்ட்ரல் இந்தியா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய வட இந்திய பகுதிகள் மற்றும் மத்திய பகுதிகள் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வரத்துக்கான காரணமா இருந்ததுதான் இந்த சந்தேரி போர் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். 1528ல சந்தேரி போர் பாபர் மற்றும் மேதினி ராய்க்கு இடையே நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுலயும் பாபர் வெற்றி பெற்றிருப்பாரு. சோ அதுக்கு அடுத்து பேட்டில் ஆஃப் காக்ரா. காக்ரா போர். இந்த போர் 1529ல முகமது லோடி மற்றும் சுல்தான் நஸ்ரத் ஷா அவங்க 2 பேரும் இணைஞ்சு பாபருக்கு எதிராக போரிட்டதை தான் இந்த போர். இந்த முகமது லோடி பாத்தீங்கன்னா முதலாவது பானிபட் போர்ல தோற்கடிக்கப்பட்ட இப்ராஹிம் லோடியினுடைய சகோதரர், அவருடைய தம்பி. சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த போர்லயும் பாபர் வெற்றி பெறுவாரு. வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம், கிழக்கிந்திய பகுதிகள் ஒட்டுமொத்தமா பாபர்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஆப்கானிய ரூரல், சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய ஆப்கான் ரூலரை பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா தன்னுடைய எல்லை பகுதியில இருந்து வெளியேற்றிட்டு இவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கான அடித்தளத்தை அமைச்சிருப்பாரு, சரிங்களா. சோ ரொம்ப முக்கியம். 4 போர்கள் பாபர்னுடைய போர்கள்னு பார்க்கும்போது 4 போர்கள். 1526ல முதலாவது பானிபட் போர், 1527ல கான்வா போர், 1528ல சந்தேரி போர், 1529ல காக்ரா போர். ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதனுடைய PDF வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேப்பா, தேங்க்யூ.